least square. ஓகே. சரி மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா எல்லா டைப்புமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் தான் நம்மளோட செகண்ட் பார்ட் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் இந்த யூனிட் 1ல இல்ல. பட் யூனிட் 3ல பாருங்க. யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனா தேர்ட் லைனா பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. யூனிட் 3ல. ஓகே. யூனிட் 3 யார் கார்லேஷன் அண்ட் ரெகர்ஷன் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா. Yes, sir. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்டோ தேர்ட் வேர்டோ மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த பாட்டில் இருக்குது மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். சரிங்களா? Sir, அணுவால தானே சார் நம்மளுக்கு least square வருது. என்ன மாதிரி டவுட் சொல்லுங்க. அணுவால தானே சார் least square டிசைன் வருது. லீஸ்ட் ஸ்கொயர் இல்லை, அது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர். எஸ்எஸ் மீன் ஸ்கொயர் என்எஸ். அனோவில் படிச்சது வந்து எஸ்எஸ் அண்ட் என்எஸ் படிச்சிருக்கீங்க கரெக்டுங்களா? Okay, sir. எஸ்எஸ்னா சம் ஆஃப் ஸ்கொயர், என்எஸ்னா மீன் ஸ்கொயர். Square. இங்கிலீஷ்ல வந்து லீஸ்ட் ஸ்கொயர். இந்த லீஸ்ட் Yes, sir. ஸ்கொயர் வந்து 3 மெத்தட் இருக்குங்க. என்னென்ன மெத்தடுனா ஒன்று பார்த்தா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தேடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரபோலா மெத்தேடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனசிவ் மெத்தேடு. ஓகேங்களா? எக்ஸ்போனசிவ் மெத்தேட். இது நார்மல் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு வந்து நான் மெட்டீரியல் அனுப்பி பாருங்க. இது நார்மல் தான். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா தெரியும். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட் இருக்கும். அல்லது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். சரிங்களா? அப்போ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மீனிங். அப்போ இதோட அனதர் ஃபார்மேட்னா இதே ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதணும். ஒய் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதலாம். அப்போ இது மொத்தம் எத்தனை கேஸ் பண்ணிக்கிறேன்? மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல 3 பார்ட்டு. ஒன்று வந்து லைனு, இன்னொன்று வந்து பேரபோலா, மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்சிவ். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லைன் கேஸோட கான்செப்ட் இதுதான். என்ன பாருங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா டேட்டா வேல்யூ கொடுத்துருப்போம். எக்ஸ் ஒய்ங்கிறது டேட்டா வேல்யூ கொடுத்துருப்போம். இந்த டேட்டா வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா நல்லா பார்த்துங்க. இதுதான் நம்ம மெயின் ஃபார்முலாவா? அப்போ எப்படி கிடைக்குதுன்னா 2 ஃபார்முலா கொடுக்குறாங்க. சம்மேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு பி. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என் இன்ட்டு பி. சரியாமா? செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா சம்மேஷன் xy minus equal to a into summation x square plus b into summation x. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a and b கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா a and b கிடைக்கும். அந்த a and b வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட். சரிங்களா? அதுதான் ஸ்ட்ரெயிட் Okay. லைன் கான்செப்ட். அதை நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேரபோலா. Okay, பேரபோலோட sir. ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y equal to ax square plus bx plus c இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இதே மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க? x, yல டேட்டா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ x, yல டேட்டா வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலா 3 ஃபார்முலா 3 வேரியபிள் 3 ஃபார்முலா. இங்க 2 வேரியபிள் 2 ஃபார்முலா, இங்க 3 வேரியபிள் 3 ஃபார்முலா. அப்போ எப்படி கிடைக்கும்? சம்மேஷன் y ஈக்குவல் டு a இன்ட்டு சம்மேஷன் x ஸ்கொயர் பிளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x பிளஸ் nc. அடுத்த ஃபார்முலா என்னன்னா இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும்? சம்மேஷன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் மல்டிப்ளா எக்ஸ் கியூப்டு ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளைனா எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே என் வராமல் என்ன வரும்? சி இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் வரும். ரெண்டாவது ஃபார்முலா வந்துச்சா? மூணாவது ஃபார்முலா எகெயின் இந்த ஃபார்முலால எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலால அப்போ என்ன கிடைக்கும்? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் கியூப் x power 4 ஆகும். Yes, x sir. power 4 plus b into summation x cube plus c into summation x squared ஆகும். ஓகேங்களா? இந்த மூணு ஃபார்முலா வரும். இந்த மூணு ஃபார்முலா என்ன வச்சுக்கலாம்? யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் a b c. ஓகேங்களா? மூணு ஃபார்முலா சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? abc வேல்யூ கிடைக்கும். அந்த abc வேல்யூ இங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதான் நம்மளுடைய பேரபோலிக் ஈக்குவேஷன். சரிங்களா? Okay, sir. சரி. அப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி என்ன சொல்லிக்கிறோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. பட் வேற மெத்தடு இந்த மெத்தட்லையும் நம்ம போட முடியும். சரிங்களா? அப்போ இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது Sir, வந்து ஒரு நிமிஷம் sir. அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 2022 கேட்டுக்கிறாங்க. ஃபைண்ட் பேரபோலா பெஸ்ட் பேரபோலான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த 2022 வேற மெத்தட் கேட்டுக்கிறாங்க. சப்போஸ் தெரியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க இந்த மெத்தட் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? Okay, sir. Okay. சார் இந்த பேரபோலா எழுதிட்டு இருக்கேன் சார்.
மேலே வரட்டுங்களா? எஸ் சார். யாரோட ஸ்ட்ரெயிட் லைன் முடிச்சிட்டியாமா? சார் ஸ்ட்ரெயிட் லைன் முடிக்கல சார். அதுக்குள்ள பேரபோலா போட்டேன் சார். சரி இதை போட்டு அதை போட்டுக்கலான்னு. ஓகேடா, ஓகே, ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க.